ஆதவ் அர்ஜுனா பேசும்போதும் பாட்டில் விட்டு அடிக்கிறாங்க வில்லிவாக்கத்தில். ரொம்ப தப்புங்க. லேடிஸ் மேல பாட்டில் போட்டா அப்ப எப்படிங்க வர ஆச்சு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க? இப்ப எப்படி பண்றாங்க? எப்படி பாதுகாப்பாறாங்க? அப்போ இவங்களுடைய அந்த திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு பீதியை கலப்பணும். சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். காவல்துறை டெலீட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க தூக்கிட்டோம். தோ இங்க இருக்கு. பொய் சொல்லுவாங்கல்ல. விஜய் இல்லைன்னா விஜய் கட்சியை சேர்ந்தவங்க எங்கே பிரச்சாரம் பண்ணாலும் அந்த இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும். அதனால் பிரச்சாரத்துக்கு யாரும் போகாதீங்க. ஏன்னா மற்ற கட்சிங்கள்லாம் எங்கேயாவது பிரச்சாரத்துக்கு போனால் கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பணம் கொடுத்து அப்புறம் குவாட்ரு பிரியாணி இதெல்லாம் கொடுத்தும் அங்கே கூட்டத்தை கூட்ட முடியல விஜய்க்கு வர்ற மாதிரி. அப்போது இந்த கூட்டம் கூடாமல் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த கரூர் விஷயத்தை தான். கரூரில் அந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு வந்து விஜய் வெளியிலேயே வரல. கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் விஜய் வந்து இனிமேல் அரசியலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், மக்கள் மொத்தமாக விஜய்க்கு எதிராக திரும்பிட்டாங்க, திருப்பியும் சினிமாவுக்கு போக வேண்டியதுதான், சினிமாவில் கூட இனிமேல் பழைய மாதிரி நம்பர் 1 ஆளாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை அந்த நேரத்தில் உருவாக்கி வச்சுருந்தாங்க. உருவாச்சு அப்படின்றத விட உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு 10-15 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே அடங்க திருப்பியும் விஜய் அந்த பழைய பலத்துடன் விஜயோடைய ரசிகர்களும் விஜயை பற்றின நியூஸும் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா த்ரிஷாவை உள்ள விடுறாங்க. அதுக்கு நான் அப்போவே சொல்லியிருந்தேன், அந்த த்ரிஷாவுடைய மேட்டரை கொண்டு வராங்க, அதை கையில் எடுக்கலாம், அதை வச்சுட்டு விஜயை கொஞ்சம் டிகிரேட் பண்ணலாம், அப்படியே விஜய் அமுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. நான் அப்போவே சொல்லியிருந்தேன், அப்போவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த த்ரிஷா விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு விஜயை வந்து அமுக்க முடியாது, விஜயோடைய அந்த புகழை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அது மேக்சிமம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது அடங்கிடும், அது வந்து ஒரு பெரிய நியூஸாகவே இருக்காது, அதனால தான் விஜயை வந்து த்ரிஷாவை கூட்டிகிட்டு அந்த கல்யாணத்துக்கே போனது. ஏன்னா நீங்கள் வந்து அது சீக்ரெட்டாக இருக்கிற வரைக்கும் அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பீங்க, வெளியில் உடச்சாச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஒரு வாரம் பேசுவீங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சிடும், அவ்வளோதான். இல்லைன்னா இப்போ வரைக்கும் ஒரு வேளை த்ரிஷாவை அன்னைக்கு வந்து விஜய் அந்த கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான், ஆனால் அதை இன்னும் த்ரிஷா யார் அந்த நடிகை அப்படி இப்படின்னு அந்த நியூஸை இன்னும் ஹாட்டாகவே வச்சுருப்பாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா அது உடஞ்சி போச்சு, அவ்வளோதான். அதை பற்றி மக்களுக்கு பெருசாக கவலையே இல்லை. நிறைய பேர் விஜய் செய்தது தப்பு அப்படின்னும் போதும் நான் சொல்லியிருந்தேன், விஜய் அன்னைக்கு செஞ்சது தான் கரெக்ட் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோதான், அந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன, திருப்பியும் விஜய் விஜய் விஜய்னு மக்கள் அந்த கூட்டம் மக்கள் எல்லாம் விஜய் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் என்னென்னா, இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், கரூரில் அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விஜய் அடங்கினார். அப்போ அதே மாதிரி தொடர்ந்து இவங்களுக்கு வந்து ஒரு காவு தேவை, ஒரு காவு வேணும். அதை தான், அதாவது யோசிச்சு பாருங்கள், திருப்பியும் விஜய் போகிற இடத்துல இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதனால் யாருக்கு பிரச்சனை? விஜய்க்கு தான், தமிழக வெற்றி கழகத்துக்கு தான். அப்போ அது எந்த அளவுக்கு நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுல தான் விஜயும் தமிழக வெற்றி கழகமும் இருக்கும். ஆனால் அது நடந்தால் யாருக்கு ஆதாயம்? அது நடந்தால் யாருக்கு வாய்ப்பு அதிகம்? திமுகவுக்கு. ஸோ அப்போது இந்த மாதிரி விஷயங்களை யார் செய்வாங்க? அதுதான் நான் திருப்பியும் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஆட்சி உங்களுக்கு எப்படியாவது கிடைச்சே ஆகணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் இது எப்படியாவது ஆட்சிக்கு வந்தே ஆகணும். அவங்களுடைய அந்த ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா தெரியும். அதிமுக அப்படின்ற அந்த ஒரு கட்சி உருவானதுக்கப்புறம், அதாவது எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதுவரை திமுக வந்து 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சதே கிடையாது. ஆனால் அதிமுகவுக்கு அந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. 3 முறை எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்கிறாரு, 2 முறை ஜெயலலிதா ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கு அப்படி ஒரு சரித்திரமே கிடையாது. ஸோ அந்த ஒரு பயம் இவங்களுக்குள்ளே இருக்குது. ஒரு முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 2வது முறை வந்து அடுத்த எலெக்ஷனில் 23 சீட்டு, 26 சீட்டு, 30 சீட்டு அந்த மாதிரி தான் கிடைக்குது. போன எலெக்ஷனில் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக ஃபைட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ திமுக வந்து ஒரு முறை ஆட்சியில் ஒரு 5 வருஷம் இருந்தாங்கன்னா 2வது முறை அவங்களுக்கு படுதோல்வி தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதிலிருந்து அதுவும் இப்போது அதிமுக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றதுனால நமக்கு திருப்பியும் ஒரு ஆட்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தொடர் ஆட்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு திமுக யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் விஜய் உள்ள வராரு, அவங்களுடைய ஆசையில் மண்ணை தூக்கி போடுறாரு. இப்போ வந்து அதிமுக ஸ்ட்ராங்காக இல்லை, ஜெயலலிதா இல்லை. அப்போ நமக்கு வந்து திருப்பியும் அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை உடைப்போம், அந்த சரித்திரத்தை உடைச்சி நம்ம திருப்பியும் அதை பிரேக் பண்ணுவோம், நமக்கு வந்து தொடர்ந்து ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த முறை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் விஜய் உள்ள வராரு. விஜய் வந்தது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதாவது அதிமுகவை விட அதிமுகவாவது கொஞ்சம் உணர்ந்துருக்கிறாங்க, நமக்கு ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால் அவங்க ஏற்கனவே கொஞ்சம், அதாவது வந்தால் மலை அந்த மாதிரி தான் அதிமுக இருக்குது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ விஜய் உள்ளே வரல அப்படின்னா கிளியர் ஷாட் அவங்க தான், திமுக தான் இந்த முறை அடுத்த முறையும் ஆட்சிக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து அவங்க கனவுல மண்ணள்ளி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறது?
என்ன அதுக்கான ஒரு பிளானை போட்டுக்கிட்டே இருக்காங்க. விஜய் அவருக்கு இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் கூட்டம். அந்த கூட்டம் சேராமல் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த கூட்டத்தை இல்லாமல் செய்யணும். அப்போ ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். கரூரில் நடந்தது. திருப்பியும் அதே மாதிரி கூட்டம் வருது. பிரச்சாரத்துக்கு போனால் கூட்டம் வருது, ஆதவர்ஜனாக போனால் கூட கூட்டம் வருது. அப்போ இவங்க எங்கேயுமே பேசக்கூடாது, இவங்க எங்கேயுமே பிரச்சாரம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், அடி பாட்டில் விட்டு அடி, பெண்கள் மேலே அடி, அந்த மாதிரி ஒரு பீதியை கலப்பு அவங்களுக்குள்ள, மக்களுக்குள்ள. விஜயுடைய கட்சியை சேர்ந்தவங்களோ இல்லைன்னா விஜய் எங்கே போனாலும் அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும், அதனால் யாரும் போகாதீங்க அப்படின்ற ஒரு பீதியை கலப்புறாங்க, அப்படின்ற ஒரு பயத்தை உண்டு பண்ணுறாங்க. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக தமிழ்நாட்டுடைய அந்த அரசியலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஒரு முக்கியமான தலைக்கு, முக்கியமான ஒரு ஃபேஸ்க்கு தான் ஓட்டே விழுந்திருக்கு. எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, கருணாநிதியாக இருந்தாலும் சரி. இவங்க 3 பேரை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாலின்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கே தெரியும் ஸ்டாலினுக்கான புகழ் எந்த அளவுக்கு அப்படின்றது. நீங்கள் இந்த ஒரு வீடியோ பாருங்கள், தெரியும். பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கேட்கிறேன், வெற்றி உறுதியா? வெற்றி உறுதியா? கொஞ்சம் சத்தமா. வெற்றி உறுதியாயிடுச்சு. வெற்றி உறுதியா, வெற்றி உறுதியா அப்படின்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கேட்குறாரு. அந்த கூட்டத்தில் ஒரு 5000 பேர் இருப்பாங்களா? அதில் எத்தனை பேர் உறுதி உறுதி அப்படின்னு கத்துறாங்கன்னு பாருங்க. 100 பேர் மட்டும்தான் கத்துறான் வெற்றி உறுதி உறுதி அப்படின்னு. ஏன்னா அவன் மட்டும்தான் திமுக காரன். மற்றெல்லாம் வந்து சரக்கு பிரியாணிக்காக அங்கே வந்தது. அதில் பல கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. அதிமுக, திமுக, தவேகா, சீமான் கட்சியில் இருந்தவங்க கூட வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் இவர் கேட்குற கேள்விக்கு எந்த பதிலும் சொல்ல. அவங்களுக்கு தேவையானது கிடச்சிடுச்சு, வந்தாங்க, கூட்டத்துக்கு வந்தாங்க, கிளம்புவாங்க, அவ்வளோதான். இவ்வளோதான் இவருடைய ஸ்டாலினுடைய புகழ். இதே இடத்துல இப்போ விஜய் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டார்னா, ஒரு 5000 பேரோ 10,000 பேர் இருக்காங்கன்னா அதில் 95% பேரும் அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க விஜய் கேட்ட கேள்விக்கு, இல்லையா? நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு விஜய் கேட்டார்னா அங்கேருந்து வரும், அத்தனை பேரும் கத்துவாங்க வருவோம் அப்படின்னு. அதுதான் இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். இதுவும் இபிஎஸ்லாம் கத்துனார்னா இன்னும் சுத்தமாக இருக்காது. ஒரு 100 பேர்லேருந்து 50 பேர் தான் கத்துவாங்க. ஸோ இந்த ஒரு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்கிறேன். 50 வருஷமாக 2 பேரும் தமிழ்நாட்டை ஒரு வழி பண்ணியாச்சு. நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுத்து பார்ப்போம், என்ன தான் நடக்குதுன்றதை பார்ப்போம். திராவிட அதிமுக, திமுக, அதிமுக, திமுக இதை விட்டுட்டு நம்ம புதுசாக ஒருத்தருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு முடிவில் இளைஞர்கள் இருக்காங்க. அதனால தான் இந்த பிரியாணியும் சரக்கெல்லாம் வந்து இப்போ திமுகவுக்கு வேலை செய்யலை. இந்த ஒரு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, தவேகாக்கலாம் அந்த போட்டியே கிடையாது. இந்த முறை எலெக்ஷன் வந்து விஜய், ஸ்டாலின், இபிஎஸ் இந்த 3 பேரில் யாருக்கு புகழ் இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. யாருக்கு பின்னாடி மக்கள் இருக்காங்க, இந்த 3 பேரில் யார் பலமாக இருக்காங்க அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த முறை எலெக்ஷன், அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடந்தது ஒரு 50 வருஷமாக அப்படி தான். அதாவது ஒரு முகத்துக்காக தான் ஓட்டு. ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, கருணாநிதியாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு முகத்துக்காக தான் ஓட்டு. கட்சியை தாண்டி அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய ஓட்டு விழுந்துகிட்டு இருந்தது. இந்த முறை யாருக்கு? ஸ்டாலின்கா அந்த ஃபேஸ் வேல்யூக்கா, இபிஎஸ்கா? ஸோ அந்த ஃபேஸ் வேல்யூக்கான ஓட்டு யாருக்கு ஓடும்? அது விஜய்க்கு தான் ஓடும். ஸோ அந்த ஒரு பயம் இவங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே நமக்கு வந்து அந்த ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் 2வது முறை பெருசாக ஒன்றும் கிடைக்கிறது கிடையாது. 23 சீட்டு ஒரு முறை 24 சீட்டு, இந்த மாதிரி அப்புறம் 37 சீட்டு, இந்த மாதிரி மிக பெரிய தோல்வியை தான் வந்து திமுக சந்திச்சிருக்கு. அதிமுக அதுக்கு மேலே 96ல் 4 சீட்டு. ஸோ இவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது கருணாநிதி, ஜெயலலிதா இல்லைனா கருணாநிதி, எம்ஜிஆர் இந்த மாதிரி பெரிய மலைங்க மோதிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு படுதோல்வி அடைஞ்ச ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்போது இப்போ யாருமே கிடையாது. ஸ்டாலினா, இபிஎஸ்ஆ, இந்த 2 பேருடைய முகத்துக்காகவும் கண்டிப்பாக ஓட்டு கிடையாது. அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த பயம் இருக்குது. எந்த மாதிரியான தோல்வியெல்லாம் இவங்க பார்த்துருக்குறாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. மெயினாக திமுகவுக்கு தெரியுது. அப்போது இந்த முறை நமக்கு இருந்த அந்த ஒரு வாய்ப்பை வந்து ரொம்ப ஈஸியாக விஜய் தட்டி பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை எப்படி இல்லாமல் செய்யலாம்? ஏன்னா அதிமுகவை விட திமுக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் திமுக, தமிழக வெற்றி கழகம் கம்பேர் பண்ணும்போது தவேகா தான் மிக உயரத்தில் இருக்குது. ஸோ திமுகவுடைய அந்த கனவை வந்து நினைவாக்காமல் ஓடுறது யார்? விஜய். அப்போ அந்த விஜய்க்கு வந்து மேக்ஸிமம் ட்ரபுள் கொடுக்கணும், பாட்டிலால் அடி. இல்லைன்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்காது அப்படின்னு ஒரு ஜோம்பி மாதிரி ஆயிட்டாங்க இந்த திமுக காரங்க. அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே வந்து விஜய்யுடைய ஏதாவது கூட்டம் நடக்கும்போது, இல்லைன்னா அந்த தாவேக்காவுடைய கூட்டம் எங்கேயாவது நடக்கும்போது அங்கே ஏதாவது அந்த பிணம் விழாதா, இவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சம்பவம் நடக்காதா அப்படின்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. மரணத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு.
ஸோ யோசிங்க, திருப்பியும் அதை தான் சொல்கிறேன். திமுக இந்த முறை, அதாவது விஜய் வந்ததுக்கப்புறம் இந்த அதிமுகவுடன் கூட இந்த மாதிரி ஒரு அரசியலை அவங்க செய்யலை. ஆனால் இந்த முறை வந்து இப்படி செய்கிறதுக்கு காரணம் அதுதான். அவங்களுக்கு திருப்பியும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. 2வது முறையும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு கனவை வந்து விஜய் இல்லாமல் செஞ்சுட்டாரு. அவங்களுடைய ஆசையில் மண்ணள்ளி போட்டார். அப்போ அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான மேக்சிமம் எல்லா விதமான முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்த 23 நாள், அதாவது இந்த எலெக்ஷன் வரைக்கும், இன்றைக்கி 1ஆம் தேதி, 23 நாள் இன்னும் மேக்சிமம் ட்ரை பண்ணுவாங்க. எந்தெந்த முறையிலலாம் வந்து விஜயுடைய அந்த தாவேக்காவை வந்து இவங்க வந்து மக்களிடம் அந்த பேரை வந்து அவ்வளோ மோசமாக்க முடியுமோ அப்படி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். எது சரி, எது தப்பு, யார் மேலே தப்பு, இது உண்மையிலேயே நடந்திருக்குமா, இதுக்கு பின்னாடி வந்து வேறு ஏதாவது சதி திட்டங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் சரியாக நியூஸை படித்து எல்லா நியூஸையும் படிங்க. இதில் வந்து எது சரி எது தப்பு அப்படின்றதெல்லாம் மக்கள் தான் பார்த்து அதை வந்து உணர்ந்து எல்லாத்தையும் நம்பாமல் ஒரு சரியான முடிவை வந்து மக்கள் தான் இந்த முறை எடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பதவி வெறி பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன வேணால் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யோசிங்க. அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.